நம்பிக்கை இருந்தா ஒரு செயல்ல வெற்றி கிடைக்கும். 10 விதமான ஐடியாவை யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கைய மாத்தறதுக்கான டிப்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வாழ்க்கைய பொட்டன்சியலா மாத்தறதுக்கான 1 by 1 ஸ்டெப்ஸை இந்த வீடியோல மிகவும் கவனமாகவும் உங்களுக்கு புரியுற விதத்திலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை கவனத்தோட ஃபுல்லா பாருங்க. நடக்க யோசிச்சுட்டே இருந்தோம்னா பாதைகள் நம்ம கண்ணுக்கு தென்படாது. ஒரு செயலை செய்யறதுக்கு நம்ம முயற்சியே எடுக்காம யோசிச்சுட்டு அந்த செயலை பண்ணாம இருக்கிறதுக்கு பதிலா முயற்சி எடுத்தோம்னா தான் நம்மனால எல்லாத்தையுமே மாத்த முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி, மெடிடேஷன். தினமும் 10 நிமிஷம் காலையில உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லியும் 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்க. உங்களோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஒர்க்கை நீங்க நிதானமா பண்றதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பிராக்டிஸை கண்டினியூஸா பண்ணும்போது தான் உங்களை நீங்களே புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்க குழப்பமும் படிப்படியா குறைஞ்சிட்டே வரத நீங்க புரிஞ்சுக்க முடியும். மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லியும் நமக்காக நம்ம 10 நிமிஷம் செலவு பண்ணா அந்த நாளையே நம்ம பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்றதுக்கான முதல் படி. செகண்ட் ஸ்டெப், இரண்டாம் படி, growth மைண்ட்செட். ஒரு டாஸ்கை செய்யறதுக்கு தயங்கிட்டே இருக்காம அதை தைரியத்தோடவும் ஆர்வமாகவும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபெயிலியரை நினைச்சு கவலைப்படாம ஃபெயிலியர்ல இருந்து வேல்யூவான லெசனை நம்ம கத்துக்க முடியும்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு தயங்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதுல ஆர்வத்தோட நம்மனால முடியும் நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்றது தான் growth மைண்ட் செட்டோட பேசிக் ஸ்டெப். ஸோ முதல்ல நம்மளால எதுவும் முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஒரு ஒர்க்கோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க இனிஷியேட் பண்ணி செஞ்சே ஆகணும்னு இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஆர்வத்தை ஒரு ஒர்க் மேலையும் ஒரு விஷயத்திலையும் இல்ல ஒரு டாஸ்க்லையும் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். உங்க மைண்ட் செட்டும் நீங்க சொல்றபடி கேட்க ஆரம்பிக்கும். உங்களால எல்லா விஷயத்தையும் தைரியத்தோட பண்ண முடியும். எல்லா தோல்விகளும் ஏமாற்றத்துல முடிவதில்லை. சில தோல்விகள் வெற்றிக்கான விதைகளாக மாறும். நான் மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எல்லா தோல்விகளும் ஏமாற்றத்துல போய் முடியறதில்ல. சில தோல்விகள் தான் வெற்றிக்கான விதைகளாக மாறும். ஸோ தோல்விகளை நினைச்சு கவலைப்படாதீங்க. அது கத்துத்தந்த பாடங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். அதை எப்பவுமே கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பாசிட்டிவா எந்த விஷயத்திலையும் இனிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்க மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்களை மட்டுமே கவர்ந்தெழுக்க ஆரம்பிக்கும். தேர்ட் ஸ்டெப், கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. மூன்றாம் படி, தினமும் நீங்க நன்றி சொல்லக்கூடிய 3 விஷயத்த எழுத ஆரம்பிச்சாவே போதும். உங்க லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்த அப்ரிசியேட் பண்ண உங்களுக்கு உதவியா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அதுல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். நம்ம லைஃப்ல எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு நீங்க எழுத ஆரம்பிச்சு அதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாவே நீங்க அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த விஷயம்லாம் உங்க லைஃப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அப்ரிசியேட் பண்ணாதான் நமக்கு அது உதவியா இருக்குங்கிறதுல மறக்காதீங்க. ஒரு விஷயத்த நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். எழுதும் எழுத்துக்கள் என்னை நோக்கி கேள்வி எழுப்பும். நீங்க எழுதுற எழுத்து தான் உங்களோட சிந்தனைய பிரதிபலிக்கும். ஸோ நீங்க நன்றி சொல்லக்கூடிய 3 விஷயத்த எழுதுங்க. அதுக்கு நன்றி உணர்வோட இருக்க கத்துக்கோங்க. நன்றி சொன்னால் நன்மை பிறக்கும் அப்படிங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. ஃபோர்த் ஸ்டெப், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். 4ஆம் படி, ஒரு பெரிய கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கான ஸ்டெப் எதையுமே நம்ம எடுக்கவே இல்லை. ஆனால் நம்ம கோல் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகணும்னு மட்டும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதில் என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா என்னென்ன ஆக்ஷன் நம்ம எடுக்க ஆரம்பித்தோம்னா தான்
அந்த கோலை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்னு முழுசா நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நகராம நம்ம அங்க போகணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால எப்படி முடியும்? ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நீங்க தான் போராடணும். அதுக்கான வழிகள் எல்லாத்தையுமே நீங்க தான் உருவாக்கிக்கணும். உங்களோட கோல் என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்கு மற்றவங்க உங்க தோலை தட்டி கொடுத்து இதை பண்ணு டெய்லி இதை பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நீங்க குட்டி குட்டியா இம்ப்ரூவ் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பெரிய கோலை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். சின்ன சின்ன படியை ஏறிட்டா பெரிய மலையவே நம்ம கடக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மலை ஏறக்கு கீழே இருந்தே பார்த்துட்டு அப்பாடா பார்த்துட்டோம் அந்த மலை ஏறி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கனவு கண்டுட்டே நின்றுட்டு இருந்தோம்னா அந்த மலையை எப்படி ஏற முடியும்? ஒரு படியா நம்ம ஏறும் போதும் தான் அந்த மலையை அடைய முடியும். ஸோ படி ஏறக்கே சங்கடப்பட்டுட்டு கீழே நின்று சாமியை கும்பிட்டுட்டு போகாம உங்களுக்கு அந்த சாமியை போய் பார்க்கணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு படியா நீங்க தான் எடுத்தாகணும். அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க தான் உங்க காலை வச்சு அந்த படியில ஏறணும். ஸோ முயற்சி எடுக்க தவறாதீங்க. சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து தான் பெரிய விஷயத்த நம்ம சாதிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களோட கோலை நோக்கி எது உங்களை உந்துகோலா இருக்கும், எதை பண்ணுனா இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு யோசிச்சு அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே செயல் தான் நம்மளோட வெற்றிக்கு ஆரம்பமா இருக்கும். செயல் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா நம்ம அதை செஞ்சாகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5th ஸ்டெப் மினிமலிசம். 5ஆம் படி லெஸ் இஸ் மோர். எந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும், எதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும், எதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு படிப்படியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தாம இருக்க உதவும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த விஷயம் வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்த எல்லாத்தையுமே கண்டினியூஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துல கவனத்தையும் உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. லெஸ் இஸ் மோர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சின்ன சின்ன விஷயத்த கவனம் செலுத்தி அடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தேவையில்லாத பெரிய விஷயம் உங்களை பாதிக்காம இருக்கும். 6th ஸ்டெப் 6ஆம் படி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்மளோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஒரு பெட்டரான ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை நம்மளால உருவாக்க முடியும். நம்மளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது நம்மளோட எமோஷனை நல்ல விதத்துல நம்மால புரிஞ்சுக்க முடியும். தேவையில்லாத நெகட்டிவ் பீப்புளோடையும் தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷனலோடையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றத அவாய்ட் பண்ணிடுவோம். நமக்கு தேவையான விஷயத்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரி பாசிட்டிவான பீப்புள்கிட்ட மட்டுமே நம்ம இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட எமோஷனல் எந்தெந்த விதத்துல ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாவே போதும். நம்மளோட எமோஷனலை ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். அதை எப்படி ஹேண்டில் பண்றேங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெகட்டிவான விஷயம் எதுவா இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க. இல்லைன்னா அதுல இருந்து தள்ளி இருந்து பழக கத்துக்கோங்க. 7th ஸ்டெப் 7ஆம் படி 80/20 ரூல்ஸ். நம்மளோட கோலை முழுசா கண்டுபிடிச்சு அதுல எந்தவித ப்ராசஸ நம்ம யூஸ் பண்ணா நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே நம்ம அதை ஈஸியா செய்யறதுக்கான மெத்தடை கண்டுபிடிக்க முடியும். அதை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கவும் முடியும். நம்ம கோல் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான என்னென்ன கான்ட்ரிபியூஷன் நம்மளால கொடுக்க முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எந்தெந்த விதத்துல ப்ரியாரிட்டைஸ் பண்ணாதான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம 20% 80% நம்மளோட உழைப்பை
முழுசா கொடுத்தோம்னா தான் நம்மளால 100% ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 20% இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே நமக்கு 80% அவுட்புட் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம முழுசா ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்றதுக்கு இது ஈஸியா உதவும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th ஸ்டெப், 8ஆம் படி, லேர்னிங். நம்ம சந்திக்கிற ஒரு நபர்கிட்ட இருந்தும் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல இருந்தும் தினமும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்போம். எல்லாமே ஒரு அனுபவ அறிவு தான். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப, ஒர்க் டைம்ல நம்ம லேர்ன் பண்றது எல்லாமே அதிகமா நம்ம ஆர்வத்தோட லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவே நம்ம லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணுங்கிறத மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம கத்துக்கிட்டது இவ்வளவுதான், நம்ம கத்துக்கிட்டது போதும் அப்படின்னு என்னைக்குமே யோசிக்காதீங்க. நம்ம லேர்ன் பண்றதை எப்பவுமே ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. லேர்னிங் இஸ் த லைஃப் லாங் கோல். நம்ம கத்துக்கிட்டே இருந்தா தான் நமக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். ஆன்லைன் கோர்ஸ்ல இருந்தாலும் எதுல இருந்தாலும் ரீட் பண்றதுனாலும் ஏதாச்சும் ஒரு விதத்துல நம்ம கத்துக்கணுங்கிறத மட்டும் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட போதுங்கிறத எண்ணத்துல மட்டும் வச்சுக்காதீங்க. நம்ம கத்துக்கிறதுனால தான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். 9th ஸ்டெப், 9ஆம் படி, ஃபைண்டிங் பர்பஸ். ஒருத்தரோட லைஃபோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்க எதை அடைய முடியும், எதை அச்சீவ் பண்ண முடியும், எதை கம்ப்ளீட் பண்ண முடியும், எதை ப்ராசஸ் பண்ண முடியும், எந்த டாஸ்கை முடிக்க முடியும், எதை ஃபர்ஸ்ட் பண்ண முடியும், எதை செகண்ட் பண்ண முடியும், எதைத்தான் நம்ம பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாமே போயிடும். உங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சாதான் உங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட பர்பஸை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வருஷத்துல நீங்க என்னென்ன பண்ண போறீங்கிறத லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான ஆக்ஷனை எடுத்தீங்கன்னா தான் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். உங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை இந்த வருஷத்துல என்னென்ன ஆக்ஷன் எடுத்தா முடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு அதை அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 10th ஸ்டெப், 10ஆம் படி, அட்ராக்ஷன். பாசிட்டிவான விஷயத்திலையும் நம்ம ஈஸியா அட்ராக்ட் ஆகலாம். நெகட்டிவான விஷயங்களும் நம்மளை ஈஸியா அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் தாட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுலேருந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்களோட எண்ணத்துல கவனம் செலுத்தினீங்கன்னா தான் உங்களோட செயல் நல்ல விதமா முடியும். ஸோ பாசிட்டிவான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எந்தெந்த நெகட்டிவான விஷயங்க அட்ராக்ட் பண்ணுது, இல்லைன்னா எந்தெந்த நெகட்டிவான விஷயங்களை நீங்க மூழ்கி இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஆட்டிடியூட மாத்திக்கிட்டு பாசிட்டிவான விஷயத்துல கவனம் செலுத்த ஆரம்பிங்க. உங்களால ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும், சக்சஸ் ஆக முடியும்னு மட்டும் யோசிங்க. நீங்க அச்சீவ் பண்ணதா யோசிச்சு அதை நோக்கி உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றப்ப உங்களால ஈஸியா பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான விஷயத்துல உங்களோட ஈடுபாடை வச்சுக்காதீங்க. பாசிட்டிவான விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறப்ப மட்டும்தான் நல்ல விஷயங்களை சிந்திக்க முடியும், நல்ல விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை டிசைட் பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இதுக்கான அர்த்தம் நமக்கு நம்மளோட எண்ணத்துல கவனம் செலுத்தினா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதை கவனத்தோட செயல்படுங்க. உங்க எண்ணத்துல கவனத்தோட இருங்க. நல்ல விஷயத்துல உங்க எண்ணத்தை செலுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 10 விதமான ஐடியால உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்குங்கிறத, எந்த ஐடியாவை நீங்க டெய்லியும் ஃபாலோ பண்றீங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த 10 ஐடியாவும் நான் என் லைஃப்ல அப்ளை பண்ணுவீங்கன்னாலும் அதையும் மென்ஷன் பண்ணி போடுங்க.